ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒரு வீடியோட வந்திருக்கேன். அதாவது நம்ம வந்து அழகு இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம அழகாகிறது ரொம்பவே ஈஸி. அதை வந்து உங்க கூட எப்படிலாம் நம்ம எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரிலாம் நம்ம வந்து மாற்றிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் சின்ன குட்டியாக சேஞ்சஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேக்கப் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி நிறைய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. நம்மளோட சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன், நம்பர் 1 அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து வா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது என்னவா இருக்கும்? ட்ரெஸ்ஸு தான், நம்மளோட அவுட்லுக் தான். ஃபஸ்ட்டு அழகு அப்படின்னு நான் சொல்லலாம், நம்ம ஃபேஸோ ஹேரோ நான் சொல்ல மாட்டேன், நம்மளோட ட்ரெஸ்ஸு தான். நம்மளோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ட்ரெண்டியாக நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரெண்டியாக போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம போடாமல் வேறு மாதிரி போட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து ட்ரையல் ரூம் இருக்குது, போங்க நிறைய ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டியாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். எது உங்களோட ஸ்ட்ரக்சருக்கு சூட் ஆகுதோ அந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நிறைய பேர் வந்து மெட்டீரியல் எடுப்பாங்க பார்த்தீங்களா, மெட்டீரியலை சரியாக ஸ்ட்ரிச் பண்ணாமல் போட்டால் கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது. அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் நான் சொல்லுவேன். நிறைய நம்மளோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எஸ்ஆ எம்மா எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு மேக்ஸ்லையோ இல்லை எங்கெல்லாம் உங்களுக்கு ரெகுலர் வியர் ட்ரெஸ்ஸு கூட உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற கடையெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிட்டாக வாங்கி போடுங்க. அண்ட் ஃபிட்டாக போடுறதுனா ரொம்ப டைட்டாக போட்டுறக்கூடாது, கொஞ்சமாவது லிபரலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப டீசென்ட் லுக் இருக்கும். நிறைய பேருக்கு ஜீன்ஸ் அண்ட் டாப் போட பிடிக்கும், நிறைய பேருக்கு ஜீன்ஸு டிஷர்ட் போட பிடிக்கும். எனக்கு வந்து ஜீனும் டிஷர்ட்டும் போட பிடிக்காது, எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ நம்மளோட கம்ஃபர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸும் நம்ம போடணும், ஓகேவா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஸ்டைலாக வாக் பண்ண முடியும். இல்லைனா வந்து வாக் பண்ண முடியாது, ஒரு மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது ட்ரெஸ் தான். உங்களோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ட்ரெஸ்ஸஸாக வியர் பண்ணுங்கள். அண்ட் வந்து கூடாதுன்னு சொல்கிறது மெட்டீரியல் கூடாது. அதே மாதிரி ஷால் வியர் பண்ணுறோம் இல்லையா, நிறைய பேர் எனக்கு வந்து எப்போதுமே நான் வந்து எனக்கு ஷால் வியர் பண்ணால் எனக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தோணாது. அதனால் என்ன பண்ணுவேன், எப்போவாது கான்ட்ராஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒன் சைடாக வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து ஷால் போட்டுக்குவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து துப்பட்டா வந்து வியர் பண்ணணும். நிறைய பேர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கீங்க, இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குண்டாக தெரிவிங்க. ஸோ அந்த மாதிரி நாலேஜும் உங்களுக்கு இருக்கும். ஸ்டெப் துப்பட்டா போட்டுக்கலாம், அது மாதிரி வந்து அழகாக ஒன் சைடாக போட்டுக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த கழுத்தை சுற்றி போடுவோம்ல, அது நல்லாவே இருக்காது. சும்மா அப்படி அள்ளி போடுவோம்ல, அதுவும் நல்லாவே இருக்காது. இப்படி க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது வந்து நல்லா சில பேர் நல்லா ஸ்லிம்மாக இருக்காங்க, அந்த ட்ரெஸ் உள்ளார வந்து அந்த மாதிரி போடுறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். அது ஒரு ஸ்டைல் தான். இதெல்லாம் வந்து எப்படின்னா, நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து நிறைய ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்க, ஷாலை வந்து விதவிதமா போட்டு பாருங்க. உங்களுக்கு எது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட் தோணுதோ அது வந்து மற்றவங்களுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் போது அதை வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே முக்கால்வாசி நம்மளோட அவுட்லுக் வந்து முடிஞ்சிடும். அடுத்து நம்பர் 2, நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறோம், இப்போ அதுக்கு மேட்சாக என்ன இருக்கணும்? அடுத்து வந்து நம்ம ஹேர் தான் இல்லையா? ஸோ வந்து நல்ல ஒரு சூப்பராக ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பின்னல் போட்டால் எப்படி இருக்கும்? இல்லை வந்து சும்மா இந்த இடத்துல இப்படி ஒரு போனிட்டீல் போட்டால் நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. ஸோ வந்து நம்மளோட போடுற ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறதே நம்மளோட ஹேர் ஸ்டைல் தான். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சூட் ஆகுற மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதுவுமே வரலையா, நல்லா தூக்கி ஒரு போனிட்டீல் போட்டுக்கோங்க. எப்போவுமே என்னோட ஃபேவரட் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து போனிட்டீல் தான். நல்லா தூக்கி இந்த இடத்துல நல்லா எடுத்து இப்படி இது மாதிரி வச்சுட்டு நான் வந்து தூக்கி ஒரு போனிட்டெயில் போட்டுக்குவேன். நிறைய டைம் வந்து ஹேர் ஸ்டைல் எதுவும் பண்ண முடியாத டைமில் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தூக்கி ஒரு போனிட்டெயில், இப்படி இங்கே நல்லா போடக்கூடாது, இங்கிட்டு போடக்கூடாது, நல்லாவே இருக்காது. தூக்கி ஒரு போனிட்டெயில் போட்டால் அழகாக இருக்கும். கண்டிப்பாக பின்னல் எது நல்லா இருக்காதுன்னு கேட்டால், பேக் சைடு பின்னல் போட்டால் எந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால், பேக் சைடு பின்னல் போட்டால் சாரிக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும். ஒரு கல்யாண பொண்ணு அவங்களுக்கு நல்ல ஃப்ரண்ட்லாம் சூப்பராக வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு பின்னாடி வந்து பின்னல் போட்டால் அழகாக இருக்கும். பிளெயினாக ஒரு பின்னல் போட்டால் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு பின்னல் போடுறீங்க, உங்களுக்கு முடி நீளமாக இருக்குது, கண்டிப்பாக அவங்களோட முடி சைஸும் பார்க்கணும்ல. முடி ரொம்ப நீளமாக இருக்குது, பின்னல் தவிர வேறு எதுவுமே போட முடியாதுன்னா கூட ஃப்ரண்ட்லலாம் நல்லா அழகழகாக ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னல் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். பின்னல் போட்டே ஆகணும் அப்படிங்கிறவங்க சைடு பின்னல் போட்டுக்கோங்க. டிஃப்ரெண்டாக ஹேர் ஸ்டைல் சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜீன்ஸுக்கும் போட்டுக்கலாம், அண்ட் வந்து சுடிக்கு போட்டுக்கலாம், சாரிக்கு போட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் சைடு பின்னல் போட்டுக்கலாம். ஆனால் பின்னல் வந்து மற்ற பேக் சைட் பின்னல் வந்து
எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகுது. அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நம்பர் 2. அடுத்து என்னன்னா நம்மளோட ஸ்கின். அதாவது வெறும் மேக்கப் போட்டால் மட்டும்தான் ஸ்கின் நல்லா இருக்கணுமா? இல்லவே இல்லை. மேக்கப்பே போடாமல் ஒரு மழை வந்துருச்சு, இல்லை வந்து மேக்கப் கலையிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை அடுத்தவங்க பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. ஸ்கின்னை நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸ்கின்னை வந்து சூப்பராக ஃப்ளாலெஸ்ஸாக நம்மளோட நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சே நம்ம மாற்றிக்க முடியும். ரொம்ப வருஷம் வரைக்கும் எங்காவே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணவும் முடியும். அதெல்லாம் எல்லாமே முடியும். நிறைய நம்மளோட வீடியோஸில் நம்மளோட சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது. பார்த்து நீங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ், நல்ல ஒரு சிடிஎம் ரொட்டீன் என்னென்ன வேணுங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்கின்னை வந்து நம்ம சரிவர மெயின்டைன் பண்ணுறோம்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஃபேஸ் பேக் இது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ், ரெகுலர் ஃபேஸ் வாஷ் நம்மளுக்கு தேவை. அடுத்து வந்து சிடிஎம் ரொட்டீனுக்கு ஒரு நல்ல ஒரு கிளென்சர் தேவை, ஒரு மாய்ஸ்சரைசர் தேவை, அண்ட் ஒரு நல்ல டோனர் தேவை. கண்டிப்பாக டோனர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா ஒரு பீல் ஆஃப் மாஸ்க், வீக்லி ஒரு பீல் ஆஃப் மாஸ்க், அவ்வளவுதாங்க. இதை நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸ்க்ரப் வந்து நேச்சுரல் ஸ்க்ரப்பே யூஸ் பண்ணிக்கோங்க, அரிசி மாவே யூஸ் பண்ணிக்கோங்க போதும். நம்ம வந்து ஸ்க்ரப் வந்து கடையில் கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை, காசு கொடுத்து. ஓகேவா? இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும், ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஸ்கின் தான். ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாலே பார்க்கறதுக்கு ஹேரு, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலே நம்ம வந்து அழகாக தெரியும். அடுத்து நான் என்ன சொல்லுவேன்னா ஐப்ரோ. நம்ம ஃபேஸ் பார்த்தோன்னே எது நம்மளை அட்ராக்ட் பண்ணுது? ஐப்ரோ தான். நிறைய கேர்ள்ஸுக்கு தெரியாத ஒரு விஷயம், குட்டியாக எடுத்துடுறீங்க. இல்லைன்னா இந்த இடத்துல வில்லு வைக்கிறேன்னு இந்த இடத்துல மட்டும் தூக்கிட்டு இருக்கும், நல்லாவே இருக்காதுங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டையாக, இப்போ நயன்தாரா பாருங்களேன், முன்னாடி இருந்த ஐப்ரோக்கும் இப்போ இருக்க ஐப்ரோவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எதனால அவங்களோட லுக் வந்து இவ்வளோ அழகாக தெரியுதுன்னா அவங்களோட ஐப்ரோஸ் தான். ஸோ நீங்களும் வந்து நல்ல ஐப்ரோ வந்து அழகாக, எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸுக்கு கொஞ்சமாவது பட்டையாக இருந்தால் மட்டும்தான் அழகாக இருக்கும். கொஞ்சம் பட்டையாக அழகாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, விளக்கண்ணை நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், விளக்கண்ணெல்லாம் தடவி கொஞ்சம் இருக்கிற ஹேரை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். எனக்கு வந்து பெருசு அப்படி நல்லா டார்க்காக இருக்கும் அப்படிலாம் சொல்ல வரல. எனக்கு இருக்கிற ஹேரை நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவேன். ரொம்ப வந்து தின்னா எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி எப்போதுமே ஐப்ரோஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஐப்ரோஸ் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கங்கே வளர்ந்து பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால எப்போதுமே வந்து ஐப்ரோ வந்து பண்ணிகிட்டே இருங்க. அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து வந்து நம்மளோட ஃபேஸ் மேக்கப், ஒரு அவுட்லுக். அதாவது மேக்கப்னா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் மட்டும்தான் மேக்கப் கிடையாது. நம்ம டே க்ரீம்லேயே அழகாக ஒரு ஃபினிஷ். இப்போ நான் டே க்ரீம் தான் போட்டிருக்கேன். ஸோ எப்போதுமே என்னோட ஃபேவரட் டே க்ரீம் மட்டும் தான் போட்டு என்னோட மேக்கப் பண்ணுவேன். எப்போயாவது ரொம்ப ரேர் தான் ஃபவுண்டேஷன்லாம் போடுறது. ஸோ வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டு மேக்கப் பண்ணணும் அவசியமே கிடையாது. நல்ல ஒரு டே க்ரீம் போட்டு அழகாக மேக்கப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஐயை வந்து ஒரு மஸ்காரா போட்டு, மஸ்காராலாம் நல்ல மஸ்காரா போட்டிங்கன்னா வந்து அந்த முடியெலாம் நல்லா அடர்த்தியாகவே இருக்கும். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மஸ்காரா அண்ட் ஒரு நல்ல ஒரு ஐலைனர், அது மாதிரி நல்ல ஒரு லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ, ஐலைனர், மஸ்காரா இதெல்லாம் பண்ணிங்கனாலே செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அவுட்லுக் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்சீலர் வெறும் கன்சீலர் மட்டும் போட்டு மேக்கப் பண்ணுறது, இல்லை ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் பண்ணுன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நிறைய வந்து அடுத்தடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கே நிறைய நாலேஜ்லாம் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் பேசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்து நீங்களே டெவலப் பண்ணிடுவீங்க. எது நல்லா இருக்கு, நம்மளோட ஸ்கின் டோனுக்கு எது நல்லா இருக்கும், நம்மளோட ஹேர் ஸ்டைலுக்கு அந்த ஹேர் வந்து எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அண்ட் நம்மளுக்கு எந்த மாதிரி லிப்ஸ்டிக், நம்மளோட ஸ்கின் டோனுக்கு எந்த மாதிரி லிப்ஸ்டிக் நல்லாயிருக்கும், இதெல்லாம் வந்து உங்களுக்கே நாலேஜ் வந்து அடுத்தடுத்து வந்துடும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் என்ன சொல்வேன்னு கேட்டால் கம்மல். நிறைய பேர் வந்து என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஒரு கோல்டு கம்மல் போட்டிங்கன்னா எடுக்குமா? யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக எடுக்கவே எடுக்காது. நீங்கள் போடுற ஹேர் ஸ்டைல் அண்ட் போடுற ட்ரெஸ்ஸு இது ரெண்டையுமே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதே கம்மல் தான். ஸோ வந்து எப்போதுமே ட்ரெண்டியாக அந்தந்த டைமில் நல்ல ட்ரெண்டியாக உங்களோட ஃபேஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி கம்மல்ஸ் வாங்கி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டெல்லாம் வாங்கி போடுங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலாக அழகாக இருப்பீங்க. இதுதான் என்னோட ஃபேவரட் டிப்ஸ். எப்போதுமே உங்கள் ட்ரெஸ்ஸையும் தூக்கி அந்த ஹேர் ஸ்டைலையும் தூக்கி போகிற மாதிரி கம்மல் வந்து அடிக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கிற மாதிரி, ட்ரெண்டியாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அழகாகிறதுக்கு வேறு என்னென்ன டிப்ஸ்? இன்னும் நிறைய இருக்குது. பட் இதுதான் பேசிக்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், அழகாயிடுவீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் உங்களோட அழகுக்கு அழகு கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உடனே வந்து நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் உடனே வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம ரெண்டு பேரும் சேட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளோட சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.
ஒரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யோகி ஜோஸ் சேனலில் vlog போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் சில்லுனூர் லாலிபாப் சச்சுபாய் சேனலில் vlog போட்டிருக்கேன், அவனோட vlog பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.